எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டீகேடினிக்கல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இனிமேல் வரக்கூடிய மொபைல்ஸ் எந்த மொபைலுக்கும் வந்து சார்ஜிங் போர்ட்டே கிடையாது, சார்ஜரே கிடையாது அப்படின்னு உங்களால நம்ப முடியுமா? கண்டிப்பா நம்ப முடியாது. ஏன்னா ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னாலே வந்து சார்ஜ் போட்டு சார்ஜ் ஏற்றணும், ஒரு 100% வந்தாதான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரேஷன்ல தான் நம்ம இருக்கோம். ஸோ இதுக்கு மேல ஒரு புதுவிதமான ஒரு ஃபியூச்சர், புதுவிதமான ஒரு டெக்னாலஜி வந்து கொண்டு வர போறாங்க. நீங்க உங்க மொபைலுக்கு சார்ஜர் இல்ல சார்ஜிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு ஒரு புது டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. அது என்ன டெக்னாலஜிங்கிற ஃபுல் டீடைல் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. இப்போ என்ன ஒரு நியூ டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நம்மள நிறைய பேர் ஒரு மொபைல் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து மெயினான ஒரு விஷயம் என்னன்னா சார்ஜ் இல்லை அப்படின்னா வந்து மொபைலே சுவிச் ஆஃப் ஆயிரும். நம்ம தேவையில்லாம மொபைல் வச்சிருக்கிறதுங்கிறது வந்து மொபைல் வச்சிருக்கிறதே அப்படிங்கிறது வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் தான். ஏன்னா சார்ஜுங்கிறது வந்து ஒரு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் மொபைல்ல. ஸோ இப்போ நியூ டெக்னாலஜி என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, சார்ஜிங் போர்ட்டும் கிடையாது, அதுக்கு உண்டான சார்ஜரும் கிடையாது. நிறைய பேர் கேட்கலாம், அப்போ எப்படிடா சார்ஜ் ஏற்றுவாங்க, அப்போ எப்படி மொபைல் சுவிச் ஆன் பண்ணி கால் பேசுறது, நெட் யூஸ் பண்ணுறதாகட்டும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். ஸோ சோலார் பேனல் வந்து மொபைல் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆக்சுவலாக உங்கள் சன்லைட்டை வச்சு சோலார் பேனலில் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட்டர், பெரிய கால்குலேட்டர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பெரிய கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன சோலார் பேனல் இருக்கும். ஸோ அந்த சோலார் பேனலை வச்சு தான் உங்களுக்கு அந்த கால்குலேட்டர் சார்ஜ் ஏறிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் கால்குலேட்டரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இது வரைக்கும் கால்குலேட்டரில் பேட்டரி மாற்றிருக்கவே மாட்டோம், நிறைய பேர் யோசிச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ மொபைலையும் கொண்டு வர போகிறாங்க. இது யார் கொண்டு வர போகிறா அப்படின்னா வந்து யாரா இருக்கும், எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க. யாரு? ஷவுமி தான் இப்போ வந்து புதுசா வந்து இந்த மாதிரி ஒரு நியூ டெக்னாலஜி வந்து கொண்டு வர போறாங்க. என்ன டெக்னாலஜினா, பேக் சைடு, அதாவது ஒரு மொபைல் வச்சிருக்காங்க அப்படின்னா மொபைலுக்கு பேக் சைடுல வந்து கேமரா இந்த இடத்துல இருக்கு, ஒரு டியூவல் கேமரா இருக்கு, ஒரு ஃபிளாஷ் லைட் இருக்குன்னா இந்த சைடுல வந்து சோலார் பேனல் வந்து கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த போனோட ஒரு மெயின் ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா வந்து கேமரா வந்து இன் டிஸ்பிளேல வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன் டிஸ்பிளேனா ஒன்று பாப்அப் கேமராவா இருக்க சான்சஸ் இருக்கு, இல்லை அப்படின்னா ஹோல் கேமராவா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இன் டிஸ்பிளேல தான் கொண்டு வராங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சார்ஜர் கிடையாது, சோலார் பேனல் கொடுத்துட்டாங்க, நம்ம சார்ஜ் போடணும், ஐயோ சார்ஜ் கம்மியா இருக்குன்னு சுத்த வேண்டாம், எப்பவுமே நம்ம மொபைல் வந்து ஃபுல் சார்ஜ் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபிங்கர் பிரிண்ட்டும் இன் டிஸ்பிளேலேயே கொடுக்குறாங்க இப்போ நியூ டெக்னாலஜிக்கு பதிலாக. அதே மாதிரியே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமராவும் இன் டிஸ்பிளேலேயே வரப்போகுது. ஹோல் கேமரா வரப்போதா இல்லை வந்து பாப்அப் கேமரா மாதிரி வரப்போதான்னு சொல்லிட்டு எந்த ஒரு நியூஸும் இல்லை. இப்போதைக்கு அஃபிஷியலாக ஷவுமி தரப்புல இருந்து இந்த மாதிரி ஒரு மொபைல் வந்து கொண்டு வர போறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த மொபைலும் லான்ச் ஆகும் அப்படின்னும் ஷவுமி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது சார்ஜிங் போட்டு இல்லாத ஒரு மொபைலா எப்படி இருக்கும்? எல்லாருமே அந்த மொபைலுக்கு மாறிட்டோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சார்ஜ் இல்லை, ஐயோ பிளக் பாயிண்ட் தேடிட்டு அலைய வேணுங்கிற அவசியமே கிடையாது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.